ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு 9 ராகு வருகிறார். 9ஆம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது பாக்யஸ்தானத்தில் வருகிறார். இவரை விட இந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆளாலும் பண்ண முடியும். 3ஆம் வீட்டிலே கேது வருகிறார். முயற்சிங்கிற இடத்துல கேது கெடுப்பாருன்னு சொன்னீங்களே குருஜி, இப்ப 3ஆம் இடத்தை கெடுத்துருவாரா? கண்டிப்பா கெடுப்பார், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ராகு அனுகிரகம் இவருக்கு பரிபூர்ணமா இருக்கு. அந்த மாதிரிதான் உங்களுக்கு ராகு அனுகிரகம் வரும்பொழுது எதையும் பிரதாபமாக யோசிக்கும் குணம் உங்களுக்கு வந்துடும். அதே நேரத்தில் 3ஆம் இடத்துல கேது வரும் பொழுது முயற்சிகளில் தடைகளை தந்து வெற்றியை தருகிறார். ஆக மிதுனராசிக்காரர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எப்பொழுதெல்லாம் உங்கள் ஆபத்து என்று நினைக்கிறீர்களோ ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், பக்கத்து பெட்டியில் தான் ராகு வருகிறார். கவலையே இல்லை, தைரியமா இருக்கு. ஆக மிதுனராசிக்காரர்களுக்கு 100க்கு 98 மார்க். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுற வார்த்தைகளை நான் அப்படியே சொல்கிறேன். சார் என்ன சார் எப்போ பார்த்தாலும் நேற்று ஒன்று சொல்கிறீங்க, இன்றைக்கி ஒன்று சொல்கிறீங்க, ஒரே குழப்பமாக இருக்குது சார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. முதல் 15 நாள் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், கிரக பயிற்சிகளை பற்றி பேசுவோம். அடுத்த 15 நாள் நம்ம மாத பலன்களை பற்றி பேசுவோங்கிறத தெளிவாக 2 செக்மெண்ட் ஐபிசி இஸ் ட்ராவலிங் இன் த கரெக்ட் வே. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிரக பயிற்சிகள் இதுவும் தேவை, மாத பலன் அதுவும் தேவை. இது மாதத்துக்கு மட்டும்தான். இந்த கிரக பயிற்சிங்கிறது இந்த வருடத்திற்கு குரு பயிற்சியோ ராகு பயிற்சியோ சனி பயிற்சியோ அவங்க போகிற வரைக்கும் இந்த 1.5 வருஷமும் இதே கதை தான் நான் கேட்பேன். நீங்கள் என்ன தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல கேது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் மாத பலன்கள் என்பது மாதம் மாறும். ஸோ வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நம்ம சாப்டருக்குள்ளே போயிடலாம். ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு 9 ராகு வருகிறார், பாக்யஸ்தானத்தில் வருகிறார். அடாடாடாடாடா, இதை விட ஒரு சூப்பரான டைம்ங்கிறது எதுவுமே கிடையாது. 3ஆம் வீட்டிலே கேது வருகிறார், முயற்சிங்கிற இடத்துல. கேது கெடுப்பாருன்னு சொன்னீங்களே குருஜி, இப்போ 3ஆம் இடத்தை கெடுத்துருவாரா? கண்டிப்பாக கெடுப்பார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. சார் ஒரு ஸ்டைல் இருக்குது, ராகு ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். சனியோட ஸ்டைல் என்னங்கிறத சொல்கிறேன், ஒரு ஸ்டைலாக சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. சனியோட ஸ்டைல் என்ன? எங்கேயாவது வெளியே கிளம்புறீங்க, செருப்பு அருந்து போயிடும். எங்கேயாவது போகிறீங்க, டிவி ரீசார்ஜ் முடிஞ்சு போயிடும். ஏதாவது உடஞ்சி தலை மேலே விழும். அப்போ தான் ரோடு மேலே நிற்பீங்க, சேர்த்து யாராவது மேலே அடிச்சுட்டு போவாங்க. அங்கே போய் நின்றுக்கலாம்ல, அவர் தான் சொன்னார்ல, வாண்டடாக வந்து இங்கே நிற்க சொன்னிச்சா. அந்த மெச்சூரிட்டியை கொடுக்குறவர் சனி. மெச்சூரிட்டி அந்த ஒரு படத்தில் வர மாதிரி சோபி ஒருத்தர் பண்ணுவான். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. மெச்சூரிட்டியாக ஒரு காதலாக இருந்தால் கூட மெச்சூரிட்டியாக, ஒரு அன்பாக இருந்தால் கூட மெச்சூரிட்டியாக இருக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்குற ஒரு சனியோட ஸ்டைல். வெறும் குட்டி தண்டனையாக கொடுத்து டார்ச்சர் பண்ணுவார். அதே ராகு ஸ்டைல், என்ன வேணுமோ பண்ணுவார். நீங்கள் என்ன ஜாலியாக வேணா இருங்க, ஃபன் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. ஹாப்பியாக இருந்துட்டிங்களா, எல்லா பணமும் போச்சா, எல்லாத்தையும் பிடிங்கி விட்டாச்சா, ஃபஸ்ட் சம்பாதி, நான் வாழ்க்கையில் இதுக்கு மேலே ஹாப்பியாகவே இருக்க மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு உங்களை கொண்டு வந்து அதுக்கு மேலே உங்களை கரெக்ட் பண்ணுறது ராகு ஸ்டைல். கேது ஸ்டைல் என்னென்னா, ஒரு விஷயத்தை சம்ஹாரம் அழிச்சிட்டு ஸ்க்ராட்ச் 0 பண்ணிவிட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து வர வைக்கிறது கேது ஸ்டைல். இதெல்லாம் ஒவ்வொருத்தர் ஸ்டைல். இப்போ 9ஆம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது பாக்யஸ்தானத்தில் வருகிறார். இவரை விட இந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆளாலும் பண்ண முடியாது. சார் ஒரு விஷயத்தை இவர் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு ஒன்று இருக்குது. இவர் பண்ணாதான், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி, இதை அவர் சொன்னாதான் நல்லாயிருக்கும். மற்ற யார் சொன்னாலும் அவர் அளவுக்கு இருக்காது. நல்லாயிருக்கும், ஆனால் அவர் அளவுக்கு இருக்காது. அப்போது அதுதான் ராகு மட்டும்தான் விளையாடுறதுக்கான காடு. குருவை கூப்பிட்டு வந்து விட்டால் அதெல்லாம் பண்ண தெரியாது அவருக்கு வேதம், சாஸ்திரம், பண்டிதம் இவ்வளோதான் தெரியும். ராகு குணமே அசுர தயாநிதி. ஃபன்னு, ஜாலி, கிளப்பு, இதெல்லாம் ராகுவோட குணம். அப்போ நீங்கள் விளையாடுறவங்க நிறைய பேர், எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, நம்மில் பெரிய தொழிலதிபர்கள்லாம் இருப்பீங்க, விளையாட்டுக்காக பொழுதுபோக்காக விளையாடுறவங்கலாம் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் சம்பாதிப்பீங்க. இந்த 9ஆம் இடத்துல அவங்க வரைக்கும் சம்பாதிப்பீங்கன்னு அர்த்தம்.
அப்போ படம் எடுக்கிறவங்க சூப்பராக சம்பாதிப்பீங்க. அதிர்ஷ்டத்தை நம்பி பெத்த கல்லு பெத்த பிஸ்னஸ், சின்ன கல்லு சின்ன பிஸ்னஸ்க்கு ராகு கிடையாது. பெரிய விஷயம், பெரிய ப்ராஜெக்ட். சார் ஒரு 200 கோடி சார் ப்ராஜெக்ட்டு, இந்த படம் பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இயக்குனர்கள்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்டால் பயமாக இருக்கும். என்ன இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க, நமக்கு எதுக்கு இந்த வேலை, நம்ம 2000 ரூபா ஓவர் டைம் பார்த்துட்ருக்கோம். இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய திங்கிங்கும் அதே மாதிரி. ஆனால் அதே மாதிரி அது 500 கோடி சம்பாதிச்சு கொடுக்கும். நம்ம கூட பிறந்தவர் தான், நம்மளும் அதே ஊரில் தான் பிறந்தோம், நம்ம கூட தான் அவரும் பிறந்தோம். அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், 200 500 கோடிகளாக மாற்றுறதுல இருக்குது. நம்ம விளையாட்டுலாம் 2000 ரூபா 2500 ரூபாயா மாறுமானு யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ராகு அனுகிரகம் இவருக்கு பரிபூர்ணமாக இருக்குது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு ராகு அனுகிரகம் வரும்பொழுது எதையும் பிரதாபமாக யோசிக்கும் குணம் உங்களுக்கு வந்துடும். சார் ஒரு ஒரு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். எதை வேண்டுமானாலும் நீங்கள் சாதிக்கலாம், ஒரு மாடல் கடை ஒன்று நீங்கள் ரெடி பண்ணுங்க, இந்தியா ஃபுல்லாக இதே மாதிரி டீ கடைகள் போடுவோம் என்பதை ஒருவருக்கு உணர்த்தி விட்டால் ஆன் த சேம் டே பேன் இண்டியாவில் நீங்கள் தொழிலதிபர். இன்வெஸ்டர் ஆஸ் ரெடி டு இன்வெஸ்ட், பட் ஆனால் யூ ஹேவ் ஏ ஐடியா. நமக்கு அந்த ஐடியாலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 9ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது உங்கள் கனவுகள் மெய்ப்பட போகிறது. பெரிய ப்ராஜெக்ட் நீங்கள் கனவு கண்டிருந்தீங்கல்ல, அது மெய்ப்பட போகிறது. ஸோ 9ஆம் இடம் என்பது இந்த லாட்ரி நம்ம லெவலுக்கு சொல்லலாம், சாதாரண எளிய மக்களுடைய லெவலுக்கு சொன்னால் இங்கேருந்து கேரளா போனால் ஒரு லாட்ரி வாங்கிடலாம், சந்தோஷம். வாங்குறீங்க, அங்கேயே ஒரு நாள் ரூமை போட்டு தங்குறீங்க, அடுத்த நாள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பணத்தோடு வீட்டுக்கு வரீங்க. சார் நான் வெறுப்பில் இருக்கேன் குருஜி, தயவுசெய்து என்ன இங்கே பாருங்க, இன்றைக்கி நடக்கலனாலும் நாளைக்கு நடக்கும். 1.5 வருஷம் இருக்குது ராகுவோட பீரியடு. உடனே இன்றைக்கே போய் செக் பண்ண சொல்ல, 1.5 வருஷம் இதுக்கான பீரியடு. இவ்வளோ நேரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், இதுதான் உங்கள் வேலைன்னு நான் சொல்ல. லாட்ரி வாங்கிட்டே இருப்பீங்களா அந்த வருஷம் ஃபுல்லாக, அப்படி அர்த்தம் கிடையாது. லாட்ரி வாங்கினா கூட ஜெயிப்பீங்கன்னு சொல்ல வரேன். அப்படின்னா அதிர்ஷ்டத்தை நம்பி எதை வேணால் செய்யலாம். எனக்கு என்னமோ தெரில, நம்பி தான் 2 மிஷின் இப்படி வரணும். உங்கள் ரூட் எப்படி இருக்கணும், நம்பி தான் இந்த மிஷினை வாங்கி போட்டிருக்கேன், இந்த மிஷின் ஓடுமா இல்லையான்னு தெரியாது. அந்த அதிர்ஷ்டம் ஏலக்கு அந்த பெரிய கம்பெனி ஆர்டர் கிடச்சிதுன்னா டெய்லி பிஸியாக இருக்கலாம், கண்டிப்பாக கிடைக்கும். ராகு அதிர்ஷ்டத்தின் கடவுள் தான். ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை ராகு யாருக்கு பரிசாக தருகிறார்? வெட்டியாக இருக்கானே அவனுக்கு கொடுப்பா போகிறாரா? கிடையாது. அந்த அதிர்ஷ்டத்தை கூட உழைப்பவர்களுக்கு தான் ராகு பரிசாக தருவார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ராகு வந்துட்டாலே யானை வந்து மாலை போட்டு நீங்கள் ராஜாவாயிட முடியாது. நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருக்கணும், ஸ்கிரிப்டெல்லாம் ரெடியாக இருக்கணும். நல்ல ப்ரொடியூசர் வேணுமான்னு வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்க. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், சும்மா உட்காந்துருப்பேன், என்னை யாராவது கூப்பிட்டு பெரிய ஆளாக்கி விடுவாங்க, அதெல்லாம் நடக்காது. 9ஆம் வீட்டிலே ராகு பகவான் இருக்கும் பொழுது ராகு உங்களுக்கு வேண்டுமென்று தருகிறார். ஆனால் ஒரே பிரச்சனை, 9ஆம் வீட்டில் ராகு வரும் பொழுது அப்பாவுக்கு ஆபத்தை உண்டாக்குவார். உலகின் மிக உயர்ந்த பந்தம் அப்பா. 9ஆம் இடத்துல ராகு வரும் பொழுது அப்பாவிற்கு ஆபத்தை தருவார். ஒரு சிறுவன் இருக்கிறான், அந்த சிறுவனை அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரெயினில் கூட்டு போவாங்க, பாட்டி வீட்டுக்கு கூட்டு போவாங்க. பாட்டி வீட்டில் விளையாடுவான், சம்மர் ஹாலிடேஸு. இப்போல்லாம் சம்மர் ஹாலிடேஸில் யாரும் பாட்டி வீட்டுக்கு போகிறதே கிடையாது. நான் சொல்கிறேன், ஒரு காலத்தில் அப்படி இருந்தாங்க, இப்பயும் சில பேர் அப்படி இருக்காங்க. சம்மர் ஹாலிடேஸில் குழந்தைய விட்டுட்டு வந்துடுவாங்க. குழந்தைங்கள தாத்தா பாட்டி வளர்ப்பில் தான் வளரும். நான் தான் அப்படி தான் வளர்ந்தேன், நிறைய பேர் அப்படி தான். தாத்தா பாட்டி தான் அப்பா அம்மாவோட ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. ஒன்ஸ் அவங்க வீட்டில் இருந்துட்டு நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு வரதே பிடிக்காது. அவங்க மோர் தேன் எல்லாத்த விட எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க, கொஞ்சிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த வண்டியில் கூட்டு போகிறாங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு. பையன் ஒரு பெரிய பையன் ஆகிட்டான், ஒரு 10 வயசு பையன் ஆகிட்டான். அப்போ அந்த பையன் சொல்கிறான், நானே தனியாக போய்க்கிறேன், எப்போ பார்த்தாலும் நீங்கள் வர்றது எனக்கு அசௌகரியமாக இருக்குது, நான் தான் இப்போ பெரிய பையன் ஆகிட்டேன்ல, 10-12 வயசு ஆகிடுச்சுன்னே வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா என்ன சொல்ல, உன்னை தனியாக அனுப்ப எனக்கு இஷ்டமே இல்லை மகனே, ட்ரெயினில் தனியாக போகிற, ஜாக்கிரதையாக இரு. அப்பா போதும்ப்பா, வந்ததுலேருந்து இதோட 10ஆவது தடவை சொல்லிட்டீங்க. திருடன் வருவான், ட்ரெயினில் ஏறும்போது ஆபத்துன்னா நான் வந்து சொல்லணும், டிடிஆர் சார்கிட்ட சொல்லணும், சார் எனக்கு வந்து என்னை காப்பாற்றுவார், இது தானே சொல்ல போகிறீங்க, இதை வந்ததுலேருந்து 10 தடவை சொல்லிட்டீங்க, நான் பார்த்துக்கிறேன் விடுங்க என்று சொல்லி அந்த பையன் போகிறான். சரி, நான் அப்பா ஒரு பேப்பர் எழுதி கொடுக்குறார், எப்பயாவது கஷ்டம் வந்தால் இந்த பேப்பரை பிடிச்சி படி. சார் இது ஒரு படத்தில் வருமே சார், உனக்கு ஏதானும் ஒரு இந்த நாய் சேகர் கதை தானே, அந்த கதை இல்லைங்க, இது ஜென்ரலாக இது பழைய கதை இது. ஸோ அப்போது இந்த பெட்டியை திறந்து பார் வரும் அப்படிமால, அந்த மாதிரி கிடையாது. இது ஜென்ரலாக சொன்ன ஒரு கதை. ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குறாரு அவங்க அப்பா, இது ஏதாவது ஒன்று எடுத்துப்பார் என்று சொல்லி. இந்த பையன் போகிறான், கொஞ்சம் நேரத்தில் பயம் வந்துடுது, ட்ரெயினோட ஜெர்க்கிங்கு. அப்போ யாரோ பக்கத்தில் ஒரு பெரிய கடா மீசை வச்சுட்டு ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்கார்.
அவரோட உருவத்தை பார்க்கும்போது இவனுக்கு பயமாக இருக்குது, நம்மளை யாராவது அடிச்சு, சின்ன பையன் தானே, அவனுக்கு அவனே கற்பனை பண்ணிக்கிறான், இவங்கெல்லாம் முரட்டாளுங்களாக இருக்காங்களே அப்படின்னு பயப்படுறான். அப்போ அந்த பேப்பர் எடுத்து அவசரமாக எடுத்து படிக்கிறான். இந்த பேப்பரில் போட்டிருக்கு, கவலைப்படாதே பக்கத்து பெட்டியில் தான் நான் இருக்கிறேன். அவங்க அப்பா எழுதியிருக்கார். கவலைப்படாதே பக்கத்து பெட்டியில் தான் நான் இருக்கிறேன். இந்த பையனுக்கு வந்துச்சு பாருங்க ஒரு தைரியம். அந்த பேப்பர் எடுத்து அப்படி வச்சுட்டு அந்த கடா மீசை வச்சுருந்தார்ல பக்கத்தில் ஒருத்தர், அவர் அப்படி பார்க்குறார். அப்படி பார்த்துட்டு என்ன எந்த ஊர் நீங்கள் என்று கேட்குறான். அவ்வளோ தைரியம். இவ்வளோ நேரம் அந்த கடா மீசக்காரரை பார்த்து பயந்துட்டு இருந்த அந்த பையன் பக்கத்து பெட்டியில் அப்பா இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே தைரியம் வந்துருச்சு. இப்போ வாடா, இப்போ வந்து திட்டுப்பாரு, அவ்வளோதாங்க, இவ்வளோதான், இதுதான் அப்பா. இந்த அப்பாங்கிற இடம் தான் குரு, இந்த அப்பாங்கிற இடம் தான் தெய்வம், இந்த அப்பாங்கிற இடம் தான் ராகு. பக்கத்து பெட்டியில் தான் ராகு இருக்கிறார். தைரியமாக விளையாடுங்க, இது உங்களுக்கான நேரம். அதே நேரத்தை அப்பாவையும் பார்த்துக்கோங்க. அந்த அப்பாங்கிற உறவு தான் அந்த தைரியத்தை கொடுத்தது. அப்பாவுக்கு ஆபத்து, நான் வந்து இதில் வேலை பார்க்குறேன், கனடாவில் இருக்கேன், கடுங்குளிரில் மாட்டிக்கிட்டேன், தயவுசெய்து வந்துருங்க. நமக்கு நாம் அந்த கடுங்குளிர் வேண்டுமானால் விரைத்து போகலாம், நம் மனது விரைத்து போகக்கூடாது. அப்பாவை தான் முக்கியம். இங்கே ஊருக்கு வந்து அப்பாவை ஒரு மெடிக்கல் செக்கப்லாம் எடுத்து ஒரு வாரம் இருந்து அவர் கூட ஃபன் பண்ணிவிட்டு அவர் கூட ஜாலி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவர் நார்மல் ஆகிடுவார், அப்புறமா ஊருக்கு போங்க. அப்பா தான் முக்கியம். அதே நேரத்தில் 3ஆம் இடத்துல கேது வரும்பொழுது முயற்சிகளில் தடைகளை தந்து வெற்றியை தருகிறார். எங்கே போனாலும் ஒரே ஏழ்றையாக இருக்குது குருஜி, எங்கே போனாலும் அதுக்கு அது செட்டே ஆக மாட்டேங்குது. இந்த கேது பகவான் என்ன தருகிறார், விழுந்து விழுந்து எழ வைக்கிறார். இப்போ நீங்கள் விழுவீங்க, மத்தியானம் போகிறதுக்குள்ளே நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க. உங்களால் சும்மாவே இருக்க முடியாது. வேணா பாருங்கள், மிதுன ராசிக்காரங்களுக்கு சேலஞ்சு பண்ணுறேன். இந்த பக்கத்து பெட்டியில் அப்பா இருக்கிறார் உங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த தைரியம் வந்துக்கிட்டே இருக்கும். திரும்ப போய் மோதி பார்ப்போம், திரும்ப போய் கேட்டு பார்ப்போம், அவன்கிட்ட போய் கேட்போம், அவன் இல்லைன்னா இவன்கிட்ட போய் கேட்போம். முயற்சி பண்ணிட்டு ஆனால் ஒரு நாள் ஜெயிச்சிருவீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணி ஜெயிச்சிருவீங்க. ஆக மிதுனராசிக்காரர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எப்பொழுதெல்லாம் உங்கள் ஆபத்து என்று நினைக்கிறீர்களோ ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், பக்கத்து பெட்டியில் தான் ராகு வருகிறார். கவலையே இல்லை, தைரியமாக இருக்கு. ஆக மிதுனராசிக்காரர்களுக்கு 100க்கு 98 மார்க். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நீங்கள் அழைத்த அடுத்த நொடி எனக்கு தெரியப்படுத்துவாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு. ஆன் த சேம் டே, அல்லது சில பேர் இப்போல்லாம் டக்கல் மாதிரி உடனுக்குடன் பேசுகிறதுக்கு கூட ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உடனுக்குடன் பேசவோ அல்லது வீடியோ திரையில் பார்க்கவோ நம்ம ஏற்பாடுகள் செய்து வைத்திருக்கிறோம். எப்பயுமே தனிப்பட்ட ஒரு ஜாதகம் பார்ப்பதை விட நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி ஜாதகமாக, அதாவது உங்களுடைய பலன் என்பது உங்களுடைய நலன் என்பது உங்களுடைய மனைவி குழந்தைகள் நலனும் உள்ளடக்கியது என்பதால் நீங்கள் ஒரு ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொண்டால் இன்னும் எளிமையாகவும் தெளிவானதாகவும் உங்களுக்கு புரியும். அதனால் ஒரு எளிய திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு ஐபிசி நிர்வாகம். அதனால் உடனடியாக அழைங்க, உங்களுடைய பதிவுகளை பதிவு செய்து கொள்ளுங்கள். அது இல்லாமல் ibcbakti.com அந்த இணையதளம் போயும் என்னுடைய டீட்டெயில்ஸ் வரும், அதிலே நீங்கள் பதிந்ததுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக்கெல்லாம் கொடுத்து நீங்கள் எங்களோடு சேர்ந்து பிரயாணிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் காலையிலும் 8 மணிக்கு ஐபிசி பக்தி யூடியூப் சேனலில் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க வேண்டும். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் முந்தன் பொற்பதமே என் கருணை தெய்வமே. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பின்னணி பாடகர் சாய் சரண். ஐபிசி தமிழ் குழுமம் முன்னெடுத்து நடத்தும் ஐபிசி பக்தி விருது வழங்கும் விழா. ஸோ இந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி வந்து வர 29ஆம் தேதி வியாழக்கிழமை நாரதகான சபாவில் 5 மணி முதல் நடக்க இருக்கு. இந்த ஒரு பிரம்மாண்ட விருது வழங்கும் விழாவில் நான் மட்டும் இல்லை, என் கூட நிறைய பிரபலங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ரசித்து பார்த்த பிரபலங்கள் உங்களுக்காக வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஒரு துணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய், ஒரு துணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களோட பாசஸை கண்டிப்பாக ஃப்ரீ தாங்க, அனுமதி இலவசம், பட் முன்பதிவு நிச்சயமாக அவசியம். ஸோ எங்கே காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணும்னா டிக்கெட் பிரிக்ஸ் அவங்களோட வெப்சைட்டில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட பாசஸை வாங்கிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும். உங்களோட பேர் ஆதரவு இந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு தேவை. ஸோ எல்லோரும் வாங்க,
வர வியாழக்கிழமை 29ஆம் தேதி நாரதகான சபால் 5 மணி முதல். ஐபிசி பக்தி விருதுகள் 2024 டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் தன்வி பொட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் கிரி ட்ரேடிங் ஏஜென்சி கிரி த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆஃப் பாரத் சுப்ரீம் ஃபர்னிச்சர் ட்ரூலி ஸ்டைலிஸ்ட். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில்.